வணக்கம் விவசாய பெருமக்களே, நான் தான் உங்கள் விவசாயி சந்துரு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, அதாவது தண்ணி வந்து சரியா வைக்காதனால, இந்த காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயி வந்து பண்ண தப்பு என்ன அப்படின்னாங்க, இப்போ அந்த களைகள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வளர்த்தி விட்டாரு. தெரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? ஸோ நான் ஏற்கனவே எல்லாம் நெறைய வீடியோ காமிச்சிருப்பேன். அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் எப்படி அழகா இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, களைகள் இருக்காது. ஸோ இந்த களைகள் எல்லாம் பூரா வளர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, பயிரையே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து யாரும் எந்த விவசாயியும் வந்து பண்ணக்கூடாது. ஸோ பக்கத்துலயே இன்னொரு காட்டுக்காரர் பாருங்க, அழகா பிரமாதமா வச்சிருக்காரு பாருங்க. ஸோ களைகள்லாம் எடுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து களையும் எடுத்து போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே நேற்று கூட காமிச்சேன்லங்க. ஸோ இந்த கோரைகள் இதெல்லாம் வந்து நெற்பயிரை வந்து பார்த்தீங்கன்னா வீணாக்கிரும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரமாதமாக வந்து களைகளை வந்து எடுத்து வந்து வரப்பில் வந்து விசிறிருக்காங்கன்னு. ஸோ பயிரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பயிருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ களைகள் வந்து ஆகாது, களைகள் வந்து இருக்கக்கூடாது. இதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்காது தான். ஸோ தண்ணி நிறுத்துந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி களைகள் வந்து இருக்காது. தேங்க்யூ.